ஹலோ விவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் ஒரு டிஷ் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது கத்திரிக்காய் கிரேவி. இது மோஸ்ட் வந்து கல்யாண வீட்டுக்கு சமையலுக்கெலாம் செய்வாங்க, ஹிந்து முஸ்லீம்லாம். ஸோ பெரும்பாலும் எனக்கு ஆர்டர் வரும், கல்யாண ஆர்டர் வரும்போது கத்திரிக்காய் வரும். கத்திரிக்காய் சம்பளை தவிர வேறு என்ன செய்யலான்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. ஸோ நான் 2-3 சஜஷன் கொடுப்பேன். இந்த செய்முறையும் சொல்லுவேன், எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்னு. ஸோ செஞ்சு ரொம்ப பேர் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரெசிபி முறையை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள், இங்கே வந்து பட்டை மிளகா. அதாவது நான் இன்றைக்கி வந்து 2 கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அளவு பாருங்கள், ஏறக்குறையன்னு வீட்டில் ஒரு 5-6 பேர் இருந்தீங்கன்னா 100 கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. இது வந்து அப்புறம் வந்து சின்னதாக வெட்டிக்கிட்டு இதை பொரிச்சுக்கணும். பிறகு வந்து பட்டை மிளகா இருக்குது. நான் பட்டை மிளகா ஏற்கனவே சுடுத்தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு பாருங்கள், இது ஒரு 8 பட்டை மிளகா தான், ரொம்ப இல்லை. ஸோ இதோடு இந்த பட்டை மிளகாவோடு சேர்த்து இங்கே வந்து டொமேட்டோ இருக்குது, 1 டொமேட்டோ, பூண்டு வந்து 4 பல் பூண்டு, வெங்காயம் 1, இஞ்சி ஒரு இன்ச் அளவு இஞ்சி. ஸோ இது 2 ஐட்டமும் நீங்கள் இந்த ஐட்டமும் பட்டை மிளகா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இந்த ரெசிபிக்கு முக்கியமான 2 பொருள். இது வந்து என்னது கச்சாங்கானா, வேர்க்கடலையும் எள்ளு வந்து லேசாக வறுத்துக்குங்க. இந்த வேர்க்கடலையும் வந்து நட்ஸும் வந்து வறுத்துக்கணும். எண்ணெய் விடாம தான் நார்மலாக வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு இது 2ஐயும் என்ன செய்யணும், பிளெண்ட் பண்ணணும். பவுடராக பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிளெண்ட் பண்ணுறது வந்து 2 ஐட்டம் வருது. இது 2ம் பிளெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பட்டை மிளகா, இந்த வெங்காயம் பூண்டுலாமும் பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு முக்கியமான ஐட்டம் இது வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன். இங்கே வந்து வெனிகர் இருக்குது, 1 டீஸ்பூனு. வெனிகர் வந்து இதோட இந்த ரெசிபிக்கு வந்து கொடுக்குறதே வெனிகர் தான். கொஞ்சம் இது வந்து புளி தண்ணியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இங்கே வந்து ஒரு கப் அளவு புளி தண்ணி எடுத்துருக்குறேன். உப்பு இருக்குது, நாட்டு சர்க்கரை. அதாவது நீங்கள் சர்க்கரை இந்த மாதிரி சர்க்கரை கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து சீனி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா அதை தவிர்த்துருங்க. தேவையான அதுக்குள்ளே எண்ணெய், அதுக்குள்ளே தாளிப்பு ஜாமான் வந்து வெங்காயம். இங்கே வந்து நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. தாளிக்க வேண்டியது வந்து கடுகு, பெரிய சீரகம், வெந்தயம். இதுக்கு தான் இது வந்து தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து செய்யும் முறையை பார்ப்போம். லைட்டை முதல்ல நம்ம பிளெண்ட் பண்ணிக்குவோம். பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வந்து அந்த எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்குவோம். இன்றைக்கி இந்த டிஷ் வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து கல்யாண வீட்டு பெரும்பாலும் வந்து நெய் சோறுக்கு, பிரியாணி சோறுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணியோ ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இந்த ஒரு ஐட்டம் செஞ்சாலே போதும், அதோடய சாப்பிட்றலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது லேசாக கொஞ்சம் ஒரு yellowish-ஆக வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வேணாம். இது இன்றைக்கி வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த 2 கத்திரிக்காய்க்கு. நீங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனாக வந்துச்சு, அந்த எள்ளோட வாசமும் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு இதை முதல்ல எடுத்துருவோம். கொஞ்சம் கச்சனை வச்சுக்குவோம். இது வந்து இந்த 2 ஐட்டம் ரொம்ப முக்கியம். இந்த வேர்க்கடலையும்
எள்ளு ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா வறுத்துட்டு தூள் நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு அந்த ட்ராயை பிளெண்டரில் பவுடராக பிளெண்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பவுடர் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மிளகா சாந்தும் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ செய்யும் முறையை பார்ப்போம். முதல்ல வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிப்போம். 2 கத்திரிக்காய் அளவு பொரிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுட்டேன். காஞ்சிருச்சு எண்ணெய் பாருங்கள். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கொஞ்சம் வெட்டிக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும் முறையை கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப சுவையாக வரும். அது கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து கிரேவி செய்வோம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எடுத்துருங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தான் அதில் இருக்கும். நான் எடுத்துட்டேன். ஏன்னா கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இப்போ தாளிப்பு ஜாமானை நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரேவி வந்து பிரியாணிக்கு நெய் சோறுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மோஸ்ட் அந்த வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம முதல்ல அரைச்சி வச்ச சாந்து அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ குக்கில் வச்சுருங்க. எப்போதுமே சாந்து நம்ம என்ன ஐட்டம் செஞ்சாலும் சாந்து நம்ம ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோ குக்கில் வந்து நல்லா வெந்து வந்தால் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். கொதிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துருவோம். நல்லா அந்த பச்சை வடை போகணும். இன்னும் ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் புளி தண்ணி இதில் சேர்த்துருவோம். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி. சர்க்கரை நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். நாட்டு சர்க்கரை. இது வந்து வெல்லம். உங்களுக்கு இது வேணும் வெல்லம் வேணுன்னா சீனி போட்டுக்கிட்டுக்கலாம். அப்படி சீனி வேணும்னா கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணால் அந்த கத்திரிக்காயோட கிரேவி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு. கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குங்க.
நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் ஓரளவு உப்பு போட்டுருவோம். நீங்கள் உப்பு பார்த்துங்க. உப்பு போட்டோம். அடுத்தது நம்ம வந்து பிளெண்ட் பண்ண வேர்க்கடலையும் எள்ளும் போட்டுக்குவோம். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ குக்லேயே வைங்க.